அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் 29வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறக்கூடிய வழி தெரியாமல் ட்ரம்ப் தவியாய் தவித்து வருகிறார். ஒரு தீவிர தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீதும் அரேபிய நாடுகள் மீதும் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய தாக்குதல்ல 500 ராணுவ வீரர்கள், அமெரிக்க படையை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 கப்பல்கள் அடித்து தகர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேலும் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளால சிக்கி இருக்கிறது. அங்கு போர் செய்வதற்கே ராணுவ வீரர்கள் இல்லை. நெதன்யாவுக்கும் ராணுவத்திற்குமே மிகப்பெரிய பிரச்சனை இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஹவுதிகள் இப்போது யுத்த களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரேல் மீது தாக்குதல்களை அவர்கள் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டனும் பிரான்சும் இந்த யுத்தத்தில் எங்களால அமெரிக்காவுக்கு உதவ முடியாது என்று வெளிப்படையாகவே அறிவித்து விட்ட நிலையில ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமாக இந்த யுத்தத்தை அமெரிக்கா ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வருவாரா, இல்லை என்று சொன்னால் இந்த தீவிர தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்குமா, இதற்கு முடிவில்லையா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று காணொலியில். அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் ஆரம்பித்து 29 நாட்கள் ஆகிறது. இரண்டு தரப்புலையுமே தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் ஈரான் அடிக்கக்கூடிய அடி அமெரிக்காவினுடைய முதுகெலும்பையே தகர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலையும் படுபயங்கரமான தாக்குதல்கள்ல ஈரான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய கொண்டா அணுசக்தி நிலையம் மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய 2 அணு மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தினாங்க. இதுல கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்தது. நாங்க என்ன பண்ணுவோம் சொன்னா, அரேபிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது, அதுபோல அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்கள் மீதும் அமெரிக்காவினுடைய வர்த்தக நிலையங்கள் மீதும் நாங்க படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்துவோம். துறைமுகங்கள் மீதும் தாக்குதலை நடத்துவோம். எந்த விதமான மனசாட்சிக்கும் இடம் கொடுக்காமல் இந்த தாக்குதல் தொடரும் அப்படிங்கிறத மிக கடுமையான எச்சரிக்கையாக சொல்லி இருந்தாங்க. அதாவது நெருப்பாட்டுல நீங்க கை வைக்கிறது மாதிரி எங்கள் மீது, எங்களுடைய அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தினா அப்படிங்கறது கடுமையான எச்சரிக்கையாக ஈரான் தெரிவித்திருந்தது. இப்போது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஈரான் படுபயங்கரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய 2 துறைமுகங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அல் சோயிக் அப்படிங்கிற துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருந்த 6 படகுகள். இந்த படகுகள் எப்படிப்பட்ட படகுகள் பாத்தீங்கன்னு சொன்னா, கடல்ல இருக்கும், தேவைப்பட்டால் கரைக்கும் அப்படியே ஏத்திடுவாங்க. அப்படிப்பட்ட படகுகள், இந்த யுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடிய படகுகள். அங்க இருந்த ராணுவ வீரர்கள், அந்த கடல்ல இருந்த ராணுவ வீரர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. நிறைய ராணுவ வீரர்கள் இதுல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை IRGC தெரிவிக்கிறது. அதுபோல அங்க இருக்கக்கூடிய அல் கர்க் அப்படிங்கிற துறைமுக தளத்துல இருக்கக்கூடிய இந்த ராணுவ நிலையங்கள் மீதும் தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. இன்னொரு படுபயங்கரமான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறார். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய துபாயில 2 இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த 2 இடங்கள்லையும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் பதுங்கி இருந்தாங்க அப்படிங்கறத IRGC தெரிவிக்கிறது. இதை துல்லியமாக கண்டறிந்து நாங்கள் தாக்குதலை நடத்தினோம் அப்படிங்கறத சொல்லுது. அதாவது 2 இடங்கள், ஒரு ராணுவ தளத்துல 500 ராணுவ வீரர்கள் இருந்திருக்கிறார்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள். இன்னொரு தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 400 ராணுவ வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 தளங்கள் மீதும் துல்லியமான படுபயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 500 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை IRGC தெரிவிக்கிறது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த தாட்சணியம் இல்லாமல் ஈரான் தாக்குதலை நடத்த இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான், அதாவது இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஈரானுடைய தாக்குதல் இருந்து. இப்போ அப்படி இல்லை, துணிந்து அடிக்கக்கூடிய வேலையை ஈரான் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சவுதி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல
சவுதி அரேபியா மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 15 ராணுவ வீரர்கள் அங்க தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அவர்கள் படுகாயங்களோடு தப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி அரேபிய நாடுகள் மீது தாக்குதல் நடக்கு, இன்னொன்னு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடக்கு. இப்போ அவர்கள் நாங்க அடுத்த கட்டமாக இந்த தாக்குதலை தொடரப்போகிறோம் அப்படிங்கிற இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அரேபிய நாடுகள்ல இருக்கக்கூடிய 13 அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழித்து விட்டோம் அப்படிங்கிறத ஈரான் சொல்லுது. இந்த ஒட்டுமொத்தமாக அழித்த பிறகு அந்த பகுதியில் ராணுவ வீரர்கள் இருக்க முடியாது. அவர்களுடைய இந்த விமானங்களோ வேற ஏதாவது தளவாடங்களோ அங்க வைத்திருப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. அதனால இந்த ராணுவ வீரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல போய் தங்கி இருக்கிறாங்க, தங்கும் விடுதிகள்ல இருக்காங்கல்ல, அங்க நாங்க தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை IRGC தெரிவித்திருக்கிறது. அதனால தயவு செய்து ராணுவ வீரர்கள் இந்த ஹோட்டல்கள்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தங்கும் விடுதிகளிலிருந்து தயவு செய்து பொதுமக்கள் வேற யாராவது இருந்தா அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை IRGC விடுத்திருக்கிறது. இதுதான் மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே நமக்கு தெரியும், பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு ஹோட்டல் மீது தொடக்கத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்க ராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அது மாதிரியான ஒரு தாக்குதலை அடுத்தபடியாக ஈரான் முன்னெடுக்க போவதாக தெரிகிறது. இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமான இன்னொரு முன்னெடுப்பாக ஹவுதிகள், அதாவது ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சி குழு இப்போது யுத்தத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஈரானுக்கு சாதகமாக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது அவர்கள் நேற்று நடத்தி இருக்கிறார்கள். மிக மோசமான அளவுல தாக்குதலுக்கு உள்ளாய் இருக்கிறது அந்த இடம் அப்படிங்கிறது தான் இப்போது புதிய செய்தியாக இருக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா, எப்படி ஹோர்முஸை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கிறதோ அதை போல பாபல் அல் மண்டப் அப்படிங்கிற நீர்ச்சந்தி அந்த செங்கடல் பகுதியில் இருக்கிறது. இஸ்ரேல் அதிகமாக அந்த செங்கடல் பகுதியை பயன்படுத்துகிறது இஸ்ரேலுடைய கப்பல்கள் போக்குவரத்திற்காக. ஐரோப்பிய நாடுகளுடைய கப்பல்கள், வணிக கப்பல்கள் அந்த பகுதி வழியாக வாரது போறது இதெல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய சுமார் 12% வர்த்தகம் இந்த பகுதி வழியாக நடக்கிறது, எண்ணெய் வர்த்தகம் உட்பட. அப்போ இந்த பகுதியை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படிங்கிற செய்தியை இப்போது ஹவுதிகள் சொல்லி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய நெருக்கடியை இப்போது உருவாக்கி இருக்கிறது, அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ட்ரம்புக்கு இப்போ நிற்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழி தெரியல, தடுமாறிட்டு இருக்கிறாரு. நாங்க 10 நாளைக்கு தாக்குதலை ஒத்தி போட்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க முடிவுக்கு வரப்போகிறோம், ஈரான் கெஞ்சி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா ஈரான் திடமாக நின்று அடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஹார்முஸை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால தான் இருக்கு, எடுத்து விட்டோம் அப்படிங்கிறத சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சைனாவினுடைய கப்பலையே அந்த வழியாக விடவில்லை அப்படிங்கிற செய்தியும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஹார்முஸ் வழியாக எந்த கப்பலை போக விடாமல் அந்த கேட்டையே இழுத்து மூடிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 5%, 10% கப்பல்களை தான் அந்த வழியாக ஈரான் விட்டு கொண்டிருந்தது, இந்தியா, பாகிஸ்தான் உட்பட சில நாடுகளுடைய கப்பல்களை. இன்னைக்கு அதற்கும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இப்போ இந்த பொருளாதார சிக்கல் வானளாவிய அளவுல உயரக்கூடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் செங்கடல்ல இருக்கக்கூடிய இந்த நீரிணை அடைக்கப்பட்டால் ஹவுதிகளும் இந்த நீரிணை கட்டுப்பாட்டை தங்களுடைய கைக்குள்ளால எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 30-35% அளவிற்கு இந்த வர்த்தகம் முழுமையாக பாதிக்கப்படும், உலக அளவிலான வர்த்தகம். அப்போது சிக்கல் நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, வேற மாதிரியாக மாறும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா ஹவுதிகள் தாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேல் மீது, ஈரான் இங்கே இருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது, ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இஸ்ரேல்
ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய மக்கள் அந்த அரசாங்கத்திற்கு எதிராக, நெதன்யாவுக்கு எதிராக, இராணுவத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி அவர் பேசியிருக்கிறார். அவர் பிபிசிக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, எயால் ஜபீர் அப்படிங்கிறவர் அவரு சொல்லியிருக்கிறாரு, யுத்தம் செய்யறதுக்கே ஆள் இல்லை, இந்த யுத்தத்தை வழிநடத்தி கொண்டு போவதற்கும் செய்வதற்கும் ஆள் இல்லை, யுத்த வீரர்கள் ரொம்ப டயர்டாயிட்டு இருக்கிறாங்க, இராணுவ வீரர்கள் எதிர்த்து நம்மளால நிற்க முடியல, ஈரானுடைய தாக்குதல்களை எல்லாம் தடுத்து நிறுத்த முடியவில்லை, ஒரு பேரழிவுக்கு நம்ம உள்ளாயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. அதாவது எல்லா பழியையும் நெதன்யாவுட்ட தான் இவர் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதா மிக ஒரு துல்லியமான தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இராணுவமே பதைபதைத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சோர்வு, தொடர் யுத்தம், வெற்றிகள் இல்லை, மிகப்பெரிய தாக்குதல்கள், இராணுவ வீரர்களுடைய உயிரிழப்புகள், அந்த விஷயத்தை வெளியில சொல்லல. இதனால அடுத்த கட்டமாக இந்த யுத்தத்தை கொண்டு போவதற்கான வழி தெரியாம தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஆயுதங்கள் கைவசம் அவர்களுடைய கையில இல்ல, மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதுலதான் நெதன்யாவுக்கு எதிராக அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிட் பேசியிருக்கிறார். இது இந்த யுத்த வியூகமே சரியில்லை, நாட்டில் யுத்தத்திற்கு போதுமான கால அவகாசம் இல்லை, யுத்த தளவாடங்கள் இல்லை, இந்த போர்க்கருவிகள் இல்லை. இந்த நேரத்தில் இந்த நாட்டை படு பாதாளத்திற்கு கொண்டு நெதன்யா தள்ளிவிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளால இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்காவினுடைய USS ஜார்ஜ் புஷ் அப்படிங்கிற யுத்த கப்பல் இப்போது ஈரானை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் சொல்கிறது. அவங்க வெர்ஜீனியாவிலிருந்து கிளம்பி இருக்கிறாங்க. இந்த யுத்த கப்பல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே அப்ரஹாம் லிங்கன் அடி வாங்கி போயிடுச்சு. அதுபோல ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற கப்பல் ஏவுகணை தாக்குதல்ல தகர்க்கப்பட்டு இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ட்ரம்ப் பதைபதைத்துக் கொண்டிருக்கிறார், திணறிக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்தை எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகுது அப்படிங்கிறது தெரியல, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதும் தெரியல. இந்த நேரத்தில் தான் ஒரு பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து இந்த நாடுகள் சேர்ந்து முன்னெடுத்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஆனா ரொம்ப பாசிட்டிவான எந்த விஷயங்களும் வரல இதுவரைக்கும். இந்த நிலையில ஐரோப்பிய சில நாடுகள் ரஷ்யாவோடும் சீனாவோடும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிகிறது. பிரிட்டனும் பிரான்சும் தான் அந்த நாடுகள். ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இந்த யுத்தத்துல எந்த உதவியும் செய்ய முடியாது, ஆயுத உதவிகளோ படையை தந்தோ இந்த மாதிரியான உதவிகளை செய்ய முடியாது அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லிவிட்டார்கள். இந்த நிலையில இந்த யுத்தம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும், இல்லை என்று சொன்னால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. முற்றுப்புள்ளி வரணும்னா ஈரான் சொன்ன அந்த நிபந்தனைகள், எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளணும், எந்த காலத்திலையும் இனி யுத்தம் வராது அப்படிங்கிற உறுதிப்பாட்டை தரணும். இந்த 3 முக்கியமான இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும். இல்லை என்று சொன்னால் இந்த யுத்தம் எந்த திசையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது நம்ம சொல்றதுக்கே இல்லை. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.